வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம லக்னமும் கும்ப ராசியும் கொண்டவர்கள் ஒரு ராஜ தோரணையும் அதே சமயம் பொதுநலச் சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். சூரியனின் ஆதிக்கமும் சனியின் பார்வையும் இவர்களிடம் ஒரு அபூர்வமான கலவையை உருவாக்கியிருக்கும் என்பதால் இவர்களின் செயல்கள் எப்போதும் மற்றவர்களை வியக்க வைக்கும். எங்கு சென்றாலும் தங்களை ஒரு தலைவனாக முன்னிறுத்திக் கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் என்பதால் சமுதாயத்தில் தனி மதிப்பை பெறுவார்கள். மற்றவர்கள் இவர்களின் ஆளுமையைக் கண்டு வியந்து போவார்கள். அதே சமயம் இவர்களின் கருத்துக்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கும். இவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதில் ஒரு தனி முத்திரை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் யாருக்காகவும் தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கனவு இவர்களின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்களின் நட்பு வட்டம் மிகவும் பெரியது. ஆனால் அனைவரையும் ஒரே தராசில் வைத்து பார்க்க மாட்டார்கள். தங்களின் கொள்கைகளில் மிகவும் பிடிவாதமாக இருக்கும் இவர்களுக்கு பகைவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களை வெல்லும் திறமையும் இவர்களிடம் உண்டு. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு சாதனையாளராக திகழ வேண்டும் என்ற வேட்கை இவர்களை தூங்க விடாமல் உழைக்க வைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு சிங்கத்தைப் போல தனது குடும்பத்தை பாதுகாக்கும் அரணாக திகழ்வார்கள். பெற்றோர்களிடம் அளவற்ற மரியாதை வைத்திருக்கும் இவர்கள் குடும்பத்தின் கௌரவம் கொலையாமல் பார்த்து கொள்வதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். இருப்பினும் சில நேரங்களில் இவர்களின் அதிகார தோரணை குடும்ப உறுப்பினர்களுக்கு சற்று வருத்தத்தை தரலாம் என்பதால் பேச்சில் நிதானம் அவசியம். மற்றவர்கள் தன் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இவர்களிடம் சற்று அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏனென்றால் இருவருமே சமபலம் கொண்டவர்களாக இருக்க விரும்புவார்கள். இருப்பினும் குடும்பத்தின் ஒற்றுமைக்காக பல நேரங்களில் விட்டு கொடுத்து போகும் பக்குவமும் இவர்களுக்கு காலப்போக்கில் வந்துவிடும். உடன் பிறந்தவர்களிடம் ஒரு கண்டிப்பான அதே சமயம் பாசமான உறவை இவர்கள் பேணுவார்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து எப்போதும் இருக்கும் என்பதால் விசேஷங்களில் இவர்களின் ஆலோசனை முக்கியமாக கருதப்படும்.
குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் உழைக்க தயங்க மாட்டார்கள். மொத்தத்தில் ஒரு கட்டுக்கோப்பான மற்றும் கௌரவமான குடும்பத்தை வழிநடத்துவதில் இவர்கள் மிகவும் வல்லவர்கள் என்று சொல்லலாம். வியாபாரத் துறையில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்று சொல்லலாம். புதுமையான சிந்தனைகளும் அதீத துணிச்சலும் இவர்களின் வெற்றிக்கான இரகசியமாக அமையும் என்பதால் எத்தகைய போட்டியையும் இவர்கள் எளிதில் எதிர்கொள்வார்கள். இரும்பு சார்ந்த தொழில்கள், கட்டுமானம் அல்லது அரசாங்க தொடர்புடைய ஒப்பந்தங்கள் இவர்களுக்கு பெரும் லாபத்தை தேடித்தரும். எதையும் மற்றவர்கள் செய்யாத ஒரு புதிய கோணத்தில் செய்து காட்டி அதில் லாபம் ஈட்டுவதில் இவர்கள் கில்லாடிகள். கூட்டாளிகளுடன் தொழில் செய்யும்போது இவர்களின் அதிகாரம் சில சமயம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம் என்பதால் தனியாக தொழில் செய்வதே இவர்களுக்குச் சிறந்தது. பணியாளர்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அதே வேளையில் அவர்களின் நலனிலும் இவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். தொழிலில் ஏற்படும் நஷ்டங்களைக் கண்டு துவண்டு போகாமல் அதிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்று மீண்டும் வெற்றியை நோக்கி ஓடுவார்கள். சந்தையில் நிலவும் போட்டிகளை சமாளிக்க தேவையான ராஜதந்திரங்கள் இவர்களுக்கு பிறவியிலேயே அமைந்திருக்கும் ஒரு வரமாகும். மற்றவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தொழிலை விரிவாக்கம் செய்யும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு. நேர்மையான வழியில் முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் இவர்களுக்கு தொழிலில் எப்போதும் ஏறுமுகம்தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்போதும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவே விரும்புவார்கள். எங்கு வேலை செய்தாலும் அங்கு இவர்களின் வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் என்பதால் மற்ற ஊழியர்கள் இவர்களை பின்பற்றுவார்கள். கடினமான வேலைகளை கூட தங்களின் மேலாண்மை திறமையால் மிகவும் எளிதாக முடித்து காட்டி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள். அரசு துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் இவர்களுக்கு மிக அதிகமாக உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்ளலாம். நிர்வாகத்திறன், நீதித்துறை அல்லது இராணுவம் போன்ற துறைகளில் இவர்கள் மிகச்சிறந்த அதிகாரிகளாக உருவெடுப்பார்கள். சக ஊழியர்களிடம் இணக்கமான உறவை வைத்திருந்தாலும் வேலையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். இவர்களின் உழைப்பு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பாக அமையும் என்பதால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இவர்களை தேடி வரும். வேலையில் ஏற்படும் சவால்களை ஒரு விளையாட்டு போல கருதி அதை தங்களின் புத்திசாலித்தனத்தால் வெல்வார்கள். வேலையில் உள்ள சூழ்ச்சிகளை எளிதில் கண்டறிந்து அதை முறியடிக்கும் வல்லமை இவர்களுக்கு எப்போதும் உண்டு. தங்களின் திறமையை நிரூபிக்க கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இவர்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவார்கள். பொருளாதார ரீதியாக இவர்கள் ஒரு அரச வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டிருப்பார்கள். ஆரம்ப காலத்தில் சில பொருளாதார தட்டுப்பாடுகளை சந்தித்தாலும் காலப்போக்கில் ஒரு பெரும் செல்வத்தை சேர்த்து விடுவார்கள். ஆடம்பர பொருட்கள் மீது இவர்களுக்கு ஈடுபாடு அதிகம் என்பதால் தரமான மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் தயக்கம் காட்டமாட்டார்கள். இருப்பினும் எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பதிலும் இவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். நிலம் மற்றும் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பெரும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் தரும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் வள்ளல் குணம் கொண்டவர்கள் என்பதால் தான தர்மங்களுக்காக தாராளமாக செலவு செய்வார்கள். கடன்கள் வாங்குவதை இவர்கள் ஒரு கௌரவ குறைச்சலாக கருதுவார்கள். அப்படியே வாங்கினாலும் அதை சீக்கிரம் அடைத்து விடுவார்கள். பங்குச்சந்தை அல்லது மற்ற ஊக வணிகத்தில் நிதானமாக முதலீடு செய்வது இவர்களுக்கு நீண்டகால லாபத்தை தரும். இவர்களின் 40 வயதுக்குப் பிறகு பொருளாதார நிலை மிகவும் வலுவடைந்து சமுதாயத்தில் ஒரு செல்வாக்குமிக்க மனிதராக வாழ்வார்கள். பணத்தை விட புகழே முக்கியம் என்று நினைத்தாலும் பணம் இவர்களை தேடி தானாகவே வரும் யோகம் இவர்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான உடலமைப்பை கொண்டிருப்பார்கள். இருப்பினும் சூரியனின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. கும்பராசி என்பதால் கால்கள் மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிகப்படியான கோபம் இவர்களின் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்யும் என்பதால் மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். முறையான உடற்பயிற்சி மற்றும் சத்தான காய்கறிகளை உட்கொள்வது இவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை தக்க வைக்க உதவும். முதுகெலும்பு மற்றும் எலும்புகள் தொடர்பான வலிகள் வராமல் இருக்க கால்சியம் நிறைந்த உணவுகளை தினசரி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவது இவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு மருந்தாகும். வெளியூர் உணவுகளை தவிர்த்து தங்களின் உடல்நிலைக்கு ஏற்ற சுகாதாரமான உணவுகளை தேர்ந்தெடுப்பதில் இவர்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும். தூக்கமின்மை பிரச்சனையை தவிர்க்க இரவு நேரங்களில் நேரத்திற்கு உறங்கச் செல்வது இவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.
ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இவர்கள் பின்பற்றினால் நீண்ட ஆயுளுடனும் இளமையுடனும் சிறப்பாக வாழ முடியும். குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பாசமான, அதே சமயம் மிகவும் கண்டிப்பான பெற்றோராக இருப்பார்கள். தங்களின் பிள்ளைகள் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை தொடர்ந்து எடுப்பார்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதால் பிள்ளைகள் நற்பண்புகள் மிக்கவர்களாக வளர்வார்கள். இவர்களின் குழந்தைகள் கலை, விளையாட்டு அல்லது கல்வித்துறைகளில் ஏதாவது ஒரு பிரிவில் சாதனையாளர்களாக உருவெடுப்பார்கள். பிள்ளைகளிடம் இவர்களின் அதிகாரம் சில சமயம் சிறு இடைவெளியை உண்டாக்கலாம் என்பதால் நண்பராக பழக முயல்வது குடும்பத்திற்கு நல்லது. குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இப்போதே சொத்துக்களை சேர்த்து வைக்கும் குணம் இவர்களிடம் இயற்கையிலேயே இருக்கும். குழந்தைகள் வளர்ந்த பிறகு இவர்களின் புகழை நிலைநாட்டும் வகையில் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளால் இவர்களுக்கு பெரும் கௌரவமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. முதுமை காலத்தில் பிள்ளைகளின் ஆதரவு இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து மன அமைதியை தரும். பிள்ளைகளின் திருமண காரியங்களை மிகவும் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி முடிப்பதில் இவர்கள் பெரும் பெருமை கொள்வார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு ராஜ ரீதியான விருப்பம் எப்போதும் இருக்கும் என்பதால் சாதாரண இடங்களை விட சிறப்பு வாய்ந்த இடங்களை விரும்புவார்கள். வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக பயணம் செய்வதையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். ஆன்மீக பயணங்களில் அதிக ஈடுபாடு கொண்டு பழமையான திருத்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஆத்ம பலத்தை பெறுவார்கள். மலை பிரதேசங்கள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சுற்றுலா செல்வது இவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இவர்களுக்கு தேடி வரும். பயணங்களின் போது உயர்ந்த ரக வாகனங்களில் செல்வதையும் வசதியான தங்குமிடங்களையும் இவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பார்கள். பயணத்தின் மூலம் புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைப்பதும் அதன் மூலம் இவர்களின் தொழில் வளர்ச்சியடைவதும் இயல்பாக நடக்கும். வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வேகத்தை தவிர்த்து விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் அதன் முழு விவரங்களையும் சேகரித்து திட்டமிட்டு செல்வது இவர்களின் வழக்கமாகும். இவர்களின் ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு வெற்றியையும் இவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முடிவாக சிம்ம லக்னம் மற்றும் கும்பராசி கொண்டவர்கள் ஒரு மாபெரும் ஆளுமை திறன் கொண்ட மனிதர்களாக திகழ்வார்கள். இவர்களின் துணிச்சலும் நிதானமும் வாழ்க்கையின் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடக்க உதவும். மற்றவர்களை வழிநடத்தும் ஒரு சிறந்த தலைவராக சமுதாயத்தில் இவர்களுக்கு ஒரு தனி இடம் எப்போதும் இருக்கும். சில நேரங்களில் ஏற்படும் பிடிவாதத்தையும் அதிகப்படியான கோபத்தையும் மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் இவர்களின் வெற்றிக்கு எல்லைகளே இருக்காது. இறை நம்பிக்கை இவர்களுக்கு ஒரு பெரும் தூணாக இருந்து வாழ்க்கை பாதையில் எப்போதும் ஒளி வீசும் என்பது உறுதி. தங்களின் கடின உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் எத்தகைய தடைகளையும் தகர்த்தெறிந்து ஒரு சிகரத்தை தொடுவார்கள். சமுதாய நலனுக்காக இவர்கள் செய்யும் காரியங்கள் இவர்களின் பெயரை பிற்காலத்தில் நிலைநாட்டும் ஒரு கருவியாக அமையும். உறவுகளையும் தொழிலையும் ஒரு சேர நிர்வகிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு பிறவியிலேயே அமைந்த ஒரு வரமாகும். தன்னம்பிக்கையுடன் எதையும் அணுகும் இவர்களின் எதிர்காலம் எப்போதும் பிரகாசமாகவே இருக்கும். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு தூண்டுகோலாகவும் அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட இவர்களின் வாழ்நாள் முழுதும் சாதனைகள் நிறைந்ததாகவே இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.